ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 24க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான நியூஸுங்க இன்னைக்கு. அப்படியே எழுதி ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். தமிழ் நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இரும்பு காலம்ன்றது தமிழகத்து தான் தோன்றியிருக்குன்றத 1500 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, தோன்றியிருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கார்பன் டேட்டிங் சொல்லிட்டு சொல்லக்கூடியது. நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டட் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகழ்வாராய்ச்சி இடங்களை மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ஃபர்மேஷன் இருக்குது. நோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிடலாமா? தமிழ்நாட்டில் மாங்காடுன்றது சேலத்தில் இருக்குங்க. கீழ்நம்மடி திருவண்ணாமலை, மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி, ஆதிச்சநல்லூர் சிவகலை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஆகிய இடங்களில் இரும்பு ஈமக்குழிகள் இருந்தது சான்றுகள் உள்ளது. அப்போ அங்கே இரும்பு தயாரிக்கிறதுக்கான ஈமக்குழிகள் இருந்திருக்கு. இரும்புகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், சிவகலை தொல்லியல் ஆய்விலிருந்து பெறப்பட்ட ஆய்வுக்கு உட்பட்ட இரும்பு வாள்கள், மண்வெட்டி மற்றும் உளிகள் இதெல்லாமே எங்கே காணப்படுதுன்னா சிவகலையில் காணப்படுது. அப்போ சிவகலை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? தூத்துக்குடின்னு போடலாம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி அப்படின்றது சொன்னால் போதுமானது. இதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இரும்பு கால தொல்லியல் தலங்களுக்கு தென்னிந்தியா பெயர் பெற்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சேலத்தில் மேட்டூர் வட்டத்தில் உள்ள மாங்காடு என்ற இடத்தில் சிதைவுற்ற பதுகையில் இருந்து இரும்பு வாளின் மாதிரி கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இரும்பு வாளின் மாதிரி எங்கே கண்டெடுக்கப்பட்டதுன்னா மாங்காடிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மாங்காடு எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. அடுத்தது, கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறையில் அகழ்வாய்வில் குழிகள் இருந்தது. இரும்பு பொருட்கள் கிடைத்தது. அந்த குழிகள் என்ன கிடைக்குது? இரும்பு பொருட்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2172 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறாங்கப்பா. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஈமத்தளத்தில் இரும்பிலான வாள்கள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள் எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், கார்பன் டேட்டிங் மூலிமா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யூனிட் 8 அகழ்வாராய்ச்சிகளில் இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வைங்கப்பா. இன்றைக்கி குயிஸ்லேயும் நான் பயங்கரமாக கொஷின்ஸ் இது ஃப்ரேம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி குயிஸ் 15 மேலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கெட் ரெடி காய்ஸ். நெக்ஸ்ட் ஒன். உலகின் மிக நீளமான நதிகளில் பிரம்மபுத்திரா 15வது நதிங்க. அதிக தண்ணீர் பாயும் நதிகள் பட்டியலில் பிரம்மபுத்திரா 9வது இடத்தில் இருக்குது. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் டேட்டாஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குங்க. ஆனால் இது டேட்டா கன்ஃபார்ம். உலகின் நீளமான நதிகள் எத்தனாவது? 15வது. அப்போது நீளமான நதி அப்படின்னு கேட்டாங்கன்னா நயல் நதின்னு சொல்லலாமா? அடுத்தது நயல் நதி. இது பார்த்திங்கன்னா அகலமான நதினா அமேசான் நதின்னு சொல்லலாமா? அகலமானதுன்னா அமேசான், நீளமானதுன்னா நயல் நதி. அப்போ பிரம்மபுத்திரா நதி பார்த்திங்கன்னா 15வது நீளமான நதி அப்படின்றத நோட் பண்ணால் போதும். கொஷின் வைக்கப்போங்க. ஓகே, இன்றைக்கான குறள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய குறள். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு கொடுத்துருக்காரு. வேறு எத்தகைய உறுதியுடைய என்னன்னா நீ தைரியசாலியாக இருந்தாலும், ஆனால் செய்கிற தொழிலில் உறுதி இல்லாமல் இருந்தால் உலகம் உன்னை விரும்பாது. அப்போ நீ செய்யக்கூடிய தொழிலை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, உலகம் உன்னை போற்றும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்காருங்க. அடுத்தது, வளர்ந்த பாரதம் இலக்கை எட்ட ஒற்றுமை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இதனால் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள் வருதுங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாள் எப்போ? ஜனவரி 23. இது 2021ஆம் ஆண்டு முதல் என்ன பண்ணுறாங்கன்னா பராக்கிராம தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். அப்போ பராக்கிராம தினம் கொண்டாடப்படுகிறது தினம் கேட்டாங்கன்னா ஜனவரி 23. எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டது? 2021ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டது. இவர் எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா கடாக், ஒடிசாவில். ஜஸ்மின் இந்த நிகழ்ச்சி எங்கே கொண்டாடப்படுறதுனா பிறந்த இடமான சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த இடமான கடாக்கில், ஒடிசாவில் தான் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அடுத்தது பாருங்கள், பராக்கிரம தினம் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வல்லபாய் பட்டேல் ஒற்றுமை தினம் பார்த்துருக்கோம். இப்போ சுபாஷ் சந்திர போஸில் பராக்கிரம தினம் 23 2021 கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்கப்பா. அடுத்தது, தேர்தல் நடைமுறைகள் குறித்து போலி தகவல்கள், தேர்தல் ஆணையர் கண்டனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தமிழ்நாட்டில் இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மக்களவை தொகுதி நடந்த தேர்தலில் தற்போது நடந்துச்சு முடிச்சிங்களா, அப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்திருக்காங்க? ஆனால் 18வது மக்களவை தேர்தலில் 96.88 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். ஆனால் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 99 கோடி 1 கோடி மக்கள் உயர்ந்துள்ளனர். அப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கை இந்தியா உயர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டின் கேட்கலாமா? 18வது மக்களவை தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா 96.86 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானதுங்க. அடுத்தது, நம்மளுடைய தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 2004ஆம் ஆண்டு தான் இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 5 மக்களவை தேர்தலில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ கேட்கலாமா டேரெக்டாக?
இதுவரை எத்தனை தேர்தலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ன கேட்டாலும் சரி, நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. அப்படி என்ன பண்ணிடணும், கோத்ரூ பண்ணி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு, பாகிஸ்தானுடன் வர்த்தக பேச்சு நடத்தவில்லை ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே குவாட் அமைப்புன்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்துருப்போம். குவாட் கண்ட்ரிஸ் மட்டும் நான் ரீகால் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, இந்த 4 நாடுகள் தான் குவாட் அமைப்பில் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் ஆனால் அமைப்பில் இருக்கிற நாடுகள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட்டு, எஸ் இது முக்கியங்க. முதல் முறையாக காட்சிப்படுத்தப்படும் சஞ்சய் பிரளய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சஞ்சய் பிரளயன்றது ஏவுகணைகள்ங்க. 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்திய இராணுவத்தின் போர் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சய் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் DRDO இருக்குது பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இலக்குகளை குறித்தாக்கும் பிரளயம் என்ன பண்ணுறாங்க, சஞ்சய் பிரளய் DRDO இது பண்ணியிருக்காங்க. அதை முதல் முறையாக காட்சிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 75வது நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75வது ஆண்டு சொல்லலாம் பாருங்கள். 1950 என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ 2025. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு கருப்பொருள் வைக்கிறாங்க. கேட்பாங்க, குடியரசு தின விழாவின் கருப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பொற்கால இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. அப்போ கேட்கலாம், கருப்பொருள் கேட்டாங்கன்னா பொற்கால இந்தியா பாரம்பரிய மேம்பாடு அப்படின்றது எதனுடைய கருப்பொருள்னா நம்மளுடைய குடியரசு தின விழாவுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஸோ இப்போ யாருன்னா சீஃப் கெஸ்ட்டு கூப்பிடுவாங்கல்ல, இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ அப்படின்றவர் தான் வராருங்க. போன வருஷம் வந்தவர் பற்றி சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இப்போ இந்தோனேஷிய அதிபர் தான் இங்கே வரப்போகிறாருன்றதை தெரிஞ்சுக்குங்க. நான் சொன்னால் இல்லையா எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு 10 கொஷின் to 15 கொஷின்ஸ் க்யூஸ் அட்டன் பண்ணிக்கலாமா? இந்த குயிஸ் அட்டன் பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி கரெக்டாக ஒரு 7 மணிக்குள்ளே உங்களுக்கு குயிஸ் வந்துடும். தயவு செஞ்சு அட்டன் பண்ணி முடிச்சிடுங்க. அப்போவே உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.